ஹாய் கைஸ், இந்த ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ டேட்டா டைப்ஸ்னால் இந்த வேறு லெட்டர் அதில் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் அதை தான் விடுவோம். இப்போ நான் வேறு வச்சுக்கலாம். ஓகே, எப்பயுமே நான் தான். அண்ட் வேரில் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னா என்னப்பா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டேஷன் ஆர் நம்மளை யூஸ் பண்ணி இந்த இடத்துல காஷ்யூ இன்ஃபோ. இப்போ காஷ்யூ இன்ஃபோட்டெக் வச்சு அதில் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், அன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே. இப்போ இந்த ஒரு இதில் வந்து என்னால் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் ஓகே இது எல்லாமே நல்லா ஸ்டோர் பண்ண. ஓகே, இதை நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா. இப்போ நான் console.log போடுறேன். console.log போட்டு எனக்கு டைப் வந்து கண்டுபிடிக்கணும்ப்பா எனக்கு தெரியும் நினச்சிங்கன்னா அது டைப் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குது. இந்த கீவேர்டை டைப் ஆஃப்னு சொல்லிட்டு கீவேர்டுக்குள்ளார இந்த நீங்கள் அசைன் பண்ண நீங்கள் க்ரியேட் பண்ண இங்கே கால் பண்ணால் ஜஸ்ட் போதும், உங்களுக்கு அது என்ன டேட்டா டைப்புன்றது உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிவிடும். ஓகே, வந்திருக்கு நல்லா நம்ம வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்ததுனால இங்கே ஸ்ட்ரிங்குன்னு வரும். எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு கொடு அவுட் பாருங்க, ஸ்ட்ரிங்கு தான் வந்திருக்கு. ஓகே, அதோட டேட்டா டைப். ஓகே, நான் அட்மிஷன் பண்ண வரேன். நான் கமாண்ட் அவுட் பண்ணுறதுக்கு // இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அண்டு நெக்ஸ்ட் வேறு என்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்னா நம்பர் டைப் இருக்குது. ஓகே, ஸ்லாஷ் நம்பர் நான் என்னங்க 1 2 3 5 6 7 இதுதான் நம்பர்ஸ். இப்போ இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம், ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி. இந்த இடத்துல டபுள் கோட் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நம்பர் ஸ்டோர் பண்ணணும். அண்ட் இந்த டபுள் கொட்டேஷன் வச்சாலும் ஒர்க் ஆகும், சிங்கிள் கொட்டேஷன் போட்டாலும் ஒர்க் ஆகும். ஸ்ட்ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணி இல்லைனா சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் கொட்டேஷன்ஸ் டபுள் கொட்டேஷன் ரெண்டுத்தில் இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல நம்பர்ஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ண வேரியபிள் நேம் வச்சுட்டு அந்த நான் பிரிண்ட் பண்ண இடத்துல இப்போ அவுட்புட் போகிறேன். நம்பர் வந்திருக்கா, அது என்ன டேட்டா டைப், நம்பர் டேட்டா டைப் அப்படின்றத வந்தா. ஓகே, நெக்ஸ்ட் வேறு இருக்குன்னா பூலியன் டேட்டா டைப்புன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டு ஓகே, இது ரெண்டுமே ஓகே. இது பண்ணிடலாம். // கொடுத்தா லைன் மட்டும் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி பூலியன் டேட்டா டைப்பில் வந்து வேர் கீவேர்டு பூலியனில் வந்து ரெண்டே வேல்யூ தான், ஒன்று ட்ரூ ஆனால் ஃபால்ஸ். அதுக்கு தெரிஞ்சது ரெண்டு தான், அதுக்கு தெரியாது. இப்போ கன்சாகில் நான் க்ரியேட் பண்ண வேரியபிளை வந்து நான் கால் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன்னா அதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதனால வந்திருக்கு. அண்ட் அதோட டேட்டா டைப் நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். பூலியன் வந்து டேட்டா டைப். ஓகேவா? இதில் டைப் ப்ராக்கெட்டுக்குள்ளே கூட போடலாம். கேட் இல்லாமல் ஒரு கீவேர்டாக கூட உங்களால் பண்ண முடியும். ஓகே, இதுவும் இப்படி ஒர்க் ஆகும், இப்படி போட்டாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். பூலியன் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா அரே டேட்டா டைப் இருக்குது. ஓகே, இது சொல்லுவாங்க, இல்லை லிஸ்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஆர் ஃபால்ஸ் இதில் ரெண்டு வேல்யூஸ் மட்டும்தான் இருக்குது. ட்ரூ ஆர் ஒன்று கரெக்ட் தப்புப்பா, அவ்வளோதான்ப்பா, ஏதோ ஒன்று வரும். அண்டு அரே தாங்க. அரே வரைக்கும் வேறு ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார இந்த டைப் என்ன ஸ்டோர் பண்ணிகிட்டே போகலாம். அன்லிமிட்டட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வேணா ஸ்டோர் பண்ணலாம். அது உங்களோட மெமரி இருக்குது, கம்ப்யூட்டர் மெமரியை பொறுத்து, அது ஹேங்கே ஆகாது. ஓகே, நீங்கள் எவ்வளோ டே போகலாம் இதில். இப்போ கன்சோல் போட்டு இதுக்குள்ளார வந்து கால் பண்ணி விடுறேன். அண்ட் அரே நான் சொல்லிட்டேன் முன்னாடி வந்து எனி எந்த டேட்டானாலும் என்னால் ஸ்டோர் இந்த அரேயில் வந்து முடியும். இதுதான் மீனிங். அரேயை கூட ஸ்டோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு வந்து ஸ்டோர் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஒரு இன்டிஜரை ஸ்டோர் பண்ணுறேன், அதுக்கப்புறமா ஒரு பூலியனை ஸ்டோர் பண்ணுறேன். அரேக்குள்ளார இன்னொரு அரே, அந்த அரே வந்து அந்த அரேயில் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் கீ வேல்யூஸ் வந்து வேல்யூ ஒரு ஆப்ஜெக்ட்டு ஜஸ்ட் அதை சொல்லி நான் இதை வந்து பிரிண்ட் பண்ண ரன் பண்ணுறேன். பாருங்கள், இது அப்படின்னு வந்திருக்கு. ஆக்சுவலாக அரேவாக தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அரேவாக டிக்ளேர் பண்ணுறதுல ஆப்ஜெக்ட் தான் வரும். ஓகே, அந்த டேட்டா டைப் அரேக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த ஆப்ஜெக்ட் தான் வரும். ஓகே, அந்த டைப் ஆஃப் கீ இருப்பது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்னு தான் வரும். ஓகே, இப்போ நான் அந்த டைப் ஆஃப் கீ பண்ணிட்டு இந்த அரேன்னு நான் கிரியேட் வேரியபிள் வந்து கால் பண்ணுறேன். இப்போ அவுட்புட் பாருங்கள், இந்த இடத்துல பொசிஷன் எல்லாம் பொசிஷன் 1 2 3. ஓகே, அந்த பர்டிகுலர் வேல்யூஸ். இப்போ என்கிட்ட 4 வேல்யூஸ் இருக்குது. 2 3 ட்ரூ, அதுக்குள்ளே ஒரு அரே. ஓகே, அந்த அரேல வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வச்சுருக்கோம். ஏன்னா
ஜீரோ காஷ்யூன்ற கீவேர்டில் காஷ்யூ மட்டும் வேணும்ப்பா, வேறு எந்த வேல்யூ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கொயர் வச்சு ஜீரோன்றது கொடுங்க. ஏன்னா அது ஜீரோன்ற பொசிஷனில் இருக்குது. ஓகே, அப்போ அந்த ஜீரோன்ற பொசிஷன் இஷ்யூ இருக்குது, அதனால எனக்கு அது மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த மாதிரியும் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ நான் பார்த்துட்டோம் ஸ்ட்ரிங் நம்பர் பார்த்தோம், பூலியனும் அரே பார்த்தோம். அண்ட் என்னன்னா இதுதான் ஃபைனல் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நம்ம முன்னாடி சொல்லிட்டேன், இங்கே இருக்கும் ஆப்ஜெக்ட்டு ஸ்கொயர் பிராக்கெட் அரேங்க அண்ட் கேர்லி பண்ணால் அது ஒரு ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். ஓகே, வேறு ஆப்ஜெக்ட்டு ஈக்குவல் டு கேர்லி பிராக்கெட்ஸ். ஆனால் கேர்லி பிராக்கெட்ஸ் போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு கீ பண்ணும். எக்ஸாம்பிள்ன்றது கீ, வேல்யூன்றது நான் கெட் நான் வைக்கிறேன். ஓகேவா, இப்போ என்னது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்குது. ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் டிஃபால்ட்டாகவே கீ ஸ்ட்ரிங் டேட்டா டைப் மட்டும்தான் இருக்கணும், டேட்டா டைப் இருக்கவே. ஆனால் வேல்யூன்றது இனி ஸ்லாங் இன்டிஜராக இருக்கலாம், பூலியனாக இருக்கலாம், ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை ஐவா எனி. ஆனால் கீன்றது ஸ்ட்ரிங் தான் இருக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல வந்து ஏஜ்ன்னு நான் போடுறேன். ஏஜ்ன்ற இடத்துல 25. இது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு, பூலியன் இன்டிஜர் டேட்டா டைப். ஓகே, ஏஜ்ன்றது என்ன பாருங்கள் வச்சுட்டேன், பட் இந்த இடத்துல சிங்கிள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் வைக்கணும், ஏன்னா இதோட கீஸ் எல்லாமே ஸ்ட்ரிங்காக மாட்டணும். இப்போ நான் லாக் போட்டு இந்த கால் பண்ணி விடுறேன். அண்டுங்க அவுட்புட்டு ஆப்ஜெக்ட் வந்து வந்திருக்கா எனக்கு, அதுன்றது கீ அண்ட் வெங்கட்ன்றது வேல்யூ, அது கீ 25ன்றது வேல்யூ. ஓகே, இப்படி தான் ஒரு வந்திருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதான் ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் நிறையா கம்யூனிகேஷன் எல்லாமே ஜேசனில் இந்த ஆப்ஜெக்ட் பண்ணி தான் நடக்கும். ஓகே, அரே ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். ஜேசன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோண்டேஷன், ஜேசனில் தான் ஃபார்கேட் பண்ணோம் இல்லையா. இப்போ நம்ம இல்லையா அந்த மாதிரி ஃப்ரண்ட் எண்டும் கம்யூனிகேட் பண்ணுறது ஜேசனில் தான். அந்த ஜேசனில் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்டும் இந்த ரெண்டு அரேவும் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அனுப்புவோம், நம்ம வச்சு அனுப்பலாம். இப்போ ஆப்ஜெக்ட் டாட் சஜஷன் பண்ணி பாருங்க நேம். அப்போ என்னன்னா நேமில் இருக்க வேல்யூ வேணுமா, வேல்யூ வேணும், இல்லை எனக்கு நேமில் மட்டும் வேணும்ப்பா, எனக்கு வென்கட் மட்டும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கன்னா இப்போ நேம்னு கொடுத்தீங்கன்னா அந்த எனக்கு அது மட்டும் வந்துருக்கு. ஓகே, இது ப்ரீவியஸாக இதெல்லாம் கமெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு ஸ்ட்ரிங் நம்பர் பூலியன் ஆப்ஜெக்ட் இந்த 5 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ்.